ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். இன்னைக்கு அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதை பற்றி யூரோ 2024 இருந்து போர்ச்சுகல் அணி வெளியேறிச்சு. குவார்டர் ஃபைனலில் பிரான்சிடம் பெனால்ட்டியில் ஷூட் அவுட்டில் தோற்று வெளியேறிச்சு போர்ச்சுகல். இதன் மூலமாக வந்து நம்மளோட ரொனால்டோ ஆல் டைம் ஃபேவரட், நிறையா பிளேயருக்கு, நிறையா நாட்டில் நிறையா மக்களுக்கு ஃபேவரட்டான பிளேயர் ரொனால்டோ. உலகம் முழுவதும் அவ்வளோ ஃபேன்ஸ் கொண்ட ரொனால்டோ அவரோட இறுதி யூரோ 2024 ஆடி முடிக்கிறாரு. இப்போது ரொனால்டோ மட்டும் இல்லைங்க, போர்ச்சுகலில் பெப்பேன்ற பிளேயரும் 41 வயசு அவருக்கு, ரொனால்டோக்கு 37-38 சம்திங் இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே போர்ச்சுகல்லேருந்து ஓய்வு பெறாங்க. அடுத்து வந்து பார்ப்போம், பொறுத்திருந்து எல்லோரும் பார்ப்போம். உலகக்கோப்பையை ரொனால்டோ விளையாடிக்க முடியுமா? கடைசி உலகக்கோப்பை விளையாடணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பெப்பே விளையாடுவார். 2026 வரக்கூடிய FIFA உலகக்கோப்பையில் போர்ச்சுகல் அணி கோப்பை அடிக்குமா? கடைசியாக ரொனால்டோ ரிட்டையர் ஆகும்போது கப்போட போவாரா? என்ன ரசிகர்களே, என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொனால்டோ கண்டிப்பாக விளையாடுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு 2026 உலகக்கோப்பை விளையாடும்போது ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போது ஃப்ரான்ஸ்குள்ளே நடந்த போட்டி வந்து உண்மையிலே போர்ச்சுகல் அணி வந்து இப்படி விளையாடுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட பொசிஷன்ஸ் வந்து 800 900% வந்து பொசிஷன் வச்சுருந்தாங்க, பால் பொசிஷன். அப்புறம் பாசிங்காக இருக்கட்டும், டிஃபென்ஸ், அந்த பெப்போட டிஃபென்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அவர் அந்த ஒவ்வொரு கோலும் தடுக்கும் போதும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. பெர்னாண்டஸ் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போதே இன்ஜுரி போயிட்டார். அது கொஞ்சம் அவர் இருந்திருந்தால் பெனால்ட்டி ஷூட் அவுட்டில் இன்னும் நல்லா பலமாக இருந்திருக்கும். ஒரு கோல் மினிட்ஸில் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. அது ரொம்ப வருத்தத்தை குறிக்குது. ஓகே, எதுவும் பண்ண முடியாது, தோல்வி அடைந்து வெளியேட்டாங்க. பிரான்ஸ் அணியும் முன்னேறி செமிஃபைனல் போயிருக்கு. செமிஃபைனலில் பிரான்ஸ் அணி வந்து ஸ்பெயினோட மோத போகுது. அந்த ஸ்பெயின் ஜெர்மனி மேட்சுமே ஜெர்மனி ஜெயிக்கணும்னு நினைச்சோம். அது வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வந்து ஒரு ஹேண்ட் பால் நடந்துச்சு, அது பெனால்ட்டி கொடுக்கல. அது கொடுத்துருந்தா ஜெர்மனி அணி வந்து கோல் போட்டு ஜெயிச்சிருக்கலாம். அதுவும் நடக்கலை அங்கே. இப்போ போர்ச்சுகல் அணியில் வந்து ஷூட் அவுட், பெனால்ட்டி ஷூட் அவுட்டில் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்போ ரொனால்டோ ஃபேன்ஸில் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா கடைசி யூரோ கோப்பையோட போவோம் அப்படின்னு முடியல. இதில் வந்து மேட்ச்சில் நடக்கும்போது ஒரு 2 பால் வந்து நம்ம ரொனால்டோவுக்கே நல்ல வாய்ப்பு கோல் அடிக்க, அதுவுமே தவறிச்சு. அதே மாதிரி பிரான்ஸ் அணிக்குமே நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. 2 பேருமே வந்து பொசிஷனாக இருக்கட்டும், கோல் வந்து கடைசி நூல் எல்லையில் போயிட்டு அந்த மாதிரி தடுக்கிற மாதிரி 2 போட்டியுமே இருந்துச்சு. சவாலான போட்டியாக தான் இருந்துச்சு நேற்று பொறுத்த வரைக்கும். எக்ஸ்ட்ரா டைம் முடிஞ்சு எல்லா டைமுமே ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு சவாலான போட்டியாக தான் இருந்துச்சு. வேறு லெவல் போட்டியாக இருந்துச்சு நேற்று பார்க்கும்போது யூரோ 2024. உண்மையும் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு போட்டி, அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு. கோல் போயிடுமோ, கோல் அடிச்சிடும், அந்த மாதிரி ஒரு பதட்டத்திலேயே அந்த மேட்ச் போச்சு. இருந்தாலும் பெனால்ட்டி ஷூட் அவுட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி போர்ச்சுகல் அணி வெளியேறிச்சு. இது வந்து சோகமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம ரொனால்டோ அவர் வந்து யூரோ கோப்பை விளையாட மாட்டார், ரிட்டையர்மெண்ட். அடுத்து 2026 அப்புறம் உலகக்கோப்பையில் வந்து ரிட்டையர்மெண்ட். அதுக்கப்புறம் எந்த ஃப்ரான்சிஸ்லையுமே விளையாட மாட்டார். 41 வயசு ஆயிடுச்சு. அப்புறம் எந்த ஃப்ரான்சிஸ்லையும் விளையாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரிட்டையர் ஆயிடுவார். அப்புறம் எண்ட் ஆஃப் தி இயரா, மெஸ்ஸியும் எண்ட் ஆஃப் தி இயரா. ஓகே, ஒரு பெரிய புள்ளிகள் எப்படி கிரிக்கெட்டில் வந்து எல்லா பெரிய புள்ளிகளையும் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறாங்க, அதே மாதிரி ஃபுட்பால்லையும் சுனில் சேத்ரியுமே எண்ட் ஆஃப் தி இயரா. சுனில் சேத்ரி இந்தியாவில் மட்டுமே ஆடி ஒரு வெளி கிளப்புக்கு போயிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வெளி கிளப் போய் அங்கே ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஒரு டெவலப்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்கலாம். இல்லை நான் இந்தியாவிலேருந்தே உலகக்கோப்பை எப்படியாச்சும் கொண்டு போய் முயற்சி பண்ண முடியல. இந்தியாவும் இப்போ ஒரு பெஸ்ட் பிளேயரை இழந்துருச்சு. ஓகே, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு. இருந்தாலும் இந்தியா எவ்வளோ பெரிய மக்கள் தொகை, ஏன் ஃபுட்பாலில் ஒரு நல்ல பிளேயர் சுனில் சேத்ரி கிடைச்ச மாதிரி ஒரு 11 நல்ல பிளேயருமே கிடைப்பாங்க? அவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ பேரில் ஏன் கிடைக்கலான்றது தெரியல. ஓகே, அதை விடுங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ போர்ச்சுகல் எலிமினேட் ஆயிடுச்சு. ரொனால்டோ பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்ன ரொனால்டோ ஒழுங்காக விளையாடல, நேற்று கூட அவ்வளோ கோல், அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் 5 ஈஸி சைன்ஸ் விட்டுட்டாரு. என்ன ரொனால்டோ எப்படி இருக்காருன்னு சொல்கிறீங்க? அவர் வந்து வயசாகிடுச்சுங்க. வயசாகிறதுனால கொஞ்சம் ஃபார்ம், எல்லாத்துக்கும் ஃபார்ம் வந்துட்டு தானே போகும். அந்த மாதிரி தான் வயசாகிடுச்சு. ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, அந்த எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஃபுட்பால் ஓடிக்கிட்டே இருக்கணும், எனர்ஜி தேவை, ஃபிட்னஸ் தேவை, எல்லாமே இருக்குது. ரொனால்டோ எல்லாமே கரெக்டாக வச்சுருக்காரு. இருந்தாலும் அங்கே கொஞ்சம் பிசு தட்டி அப்படி இருந்துச்சு. இருந்தாலும் அவரோட எங்கேஜ் எல்லாம் பாருங்கள் எப்படி விளையாண்டுருக்காரு. போர்ச்சுகலில் எவ்வளோ தடவை செமிஃபைனல் கூட்டு வந்திருக்காரு, வேர்ல்டு கப்பில் எவ்வளோ தடவை யூரோப்பில் கூட்டு வந்திருக்காரு, கப்படிச்சு கொடுத்துருக்காரு யூரோவில். இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இப்போ வந்து ஃபார்முலா பேசிட்டு வந்துடுறீங்க. எப்படி விராட் கோலி எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலும் அவர் என்ன இப்போ ஃபார்முலா பேசுகிறீங்களே, அதே மாதிரி தான் ரொனால்டோக்கும் பேசுகிறீங்க, மெஸ்ஸிக்கும் பேசுகிறீங்க. அவங்க எங்கள் காலத்தில் எப்படி விளாண்டாங்க அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். எப்படி வெறித்தனமாக விளாண்டாங்கன்றதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசவே மாட்டீங்க. ஆனால் ஒரு லெஜண்ட் எல்லாத்துக்கும் ஃபார்ம் வந்து இருக்கும், இல்லாமல் போகும். ஃபார்ம் ஜஸ்ட் லைஃப், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ வந்து போர்ச்சுகல் அணி யூரோ 2024 வெளியேறிச்சு. செமிஃபைனல்ஸ் ஃப்ரான்ஸ் வர்சஸ் ஸ்பெயின். அந்த போட்டி சுவாரஸ்யமாக இருக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேமில் வந்து ஸ்பெயின் உள்ளே போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு. இப்போ போர்ச்சுகல் அணி தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் ரொனால்டோ ரொம்பவே ஃபீல் பண்ணார்.
அப்புறம் பெப்பே அழுந்தார். இந்த மாதிரி சோடான மூமெண்ட்லாம் இருந்துச்சு. இன்னுமே நேற்று போர்ச்சுகல் வந்து சிறப்பாக விளாண்டாங்கன்னு சொல்லணும். பால் பொசிஷனாக இருக்கட்டும், அந்த மேன் பாஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், டிஃபென்ஸ் மிட்டு எல்லாருமே சூப்பராக செயல்பட்டாங்க. அதே மாதிரி ஃப்ரான்ஸ்லேயுமே யாருமே வந்து டவுனாக விளையாடலாம் சொல்கிறேன், நல்லா தான் விளாண்டாங்க. அங்கேயுமே ரெண்டுமே ரொம்ப காம்படிஷனாக இருந்துச்சு. இறுதியில் பெனால்ட்டியில் ஒரு கோலில் மிஸ் ஆயிடுச்சு. அவங்க எல்லா கோலுமே அடிச்சிட்டாங்க, அப்பா அப்படின்ட்டாங்க. ஓவர் ப்ரெஷர் இதனால போர்ச்சுகல் வெளியேறிச்சு. ஓகே, அந்த ஃபைனல் யூரோ 2024 அந்த அணி கோப்பை அடிக்கும்னு நினைக்கிறீங்கன்ற மறக்காமல் கான்ஃபரன்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, போர்ச்சுகல் வெளியேறிச்சு. ரொனால்டோ அவருமே ரிட்டையர் ஆகிட்டார். இதற்கு மேலே ஒரே ஒரு வேர்ல்டு கப் தான் இருக்குது. அந்த வேர்ல்டு கப் நம்ம ஃபீஃபாவில் கடைசியாக ரிட்டையர் ஆகும்போது போர்ச்சுகல் முதல் கோப்பையை வெல்லுமா? என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கான்ஃபரன்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு DSK Tech யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.